அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸின் இந்த வார சிறப்பு பார்வை. செய்தி வாசிப்பாளர்கள் கவினா வர்ஷினி மற்றும் வினீத் ஸ்ரீமன். 28/7/2024 அன்று SRV எக்ஸல் பள்ளிக்கு நமது பள்ளியிலிருந்து 45 பேர் சதுரங்க போட்டியில் விளையாடச் சென்றனர். அங்கு பல்வேறு பள்ளிகளிலிருந்து சதுரங்கம் விளையாட எண்ணற்ற மாணவர்கள் கலந்து கொண்டதில் கொங்குநாடு பள்ளி மாணவ மாணவிகள் 8 பேர் வெற்றி பெற்று சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வென்று வெற்றி வாகையுடன் திரும்பினர். மற்ற மாணவர்கள் சான்றிதழ் மற்றும் பதக்கம் வென்றனர். நாமக்கல்லில் உள்ள பசுமை உலகம் என்ற கிரீன்ஸ்க்கு நமது பள்ளி மழலை செல்வங்கள் UKG மற்றும் LKG குழந்தைகளை 1/8/2024 மற்றும் 2/8/2024 ஆகிய 2 நாட்கள் அழைத்துச் சென்றனர். அங்குள்ள இயற்கை தயாரிப்பு பொருட்களை பார்வையிட்டனர் மற்றும் அங்குள்ள விளையாட்டு திடலில் விளையாடி மகிழ்ந்தனர். பொம்மைகள் மற்றும் இயற்கை பொருட்கள், விதைகள் போன்றவற்றை விரும்பி வாங்கிக் கொண்டு மகிழ்வுடன் நமது பள்ளிக்கு வந்தனர். 30/7/2024 அன்று எம் பள்ளியில் மாணவர்களுக்கான கைப்பந்து விளையாட்டு போட்டி நடைபெற்றது. அதில் 25 பள்ளிகளிலிருந்து வந்த மாணவர்கள் கலந்து கொண்டதில் எம் பள்ளி மாணவர்கள் 14-17 வயதுக்குட்பட்ட பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். 31/7/2024 அன்று எம் பள்ளியில் மாணவிகளுக்கான எரிப்பந்து விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 20 பள்ளிகள் பங்கு பெற்றனர். 14-17 வயதுக்குட்பட்ட பிரிவில் எம் பள்ளி மாணவிகள் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். 1/8/2024 அன்று கைப்பந்து விளையாட்டு போட்டி எம் பள்ளியில் நடைபெற்றது. அதில் 12 பள்ளிகள் கலந்து கொண்டனர். 14-19 வயதுக்குட்பட்ட பிரிவில் எம் பள்ளி மாணவிகள் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். திருச்செங்கோடு மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகள் எம் பள்ளியில் நடைபெற்றது. அதில் 25 பள்ளிகள் கலந்து கொண்டன. கலந்து கொண்ட அத்துணை பள்ளிகளிலும் எம் கொங்குநாடு பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று மண்டல அளவிலான வெற்றி கோப்பையை பெற்றது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாகும். இவ்விளையாட்டு வீரர்களை எம் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் முதல்வர் அவர்கள் பாராட்டி ஊக்கப்படுத்தினார்கள் என்பது போற்றத்தக்க ஒன்றாக விளங்கியது. 2/8/2024 அன்று முத்தமிழ் எனப்படும் இயல், இசை, நாடகம், கற்பது, கேட்பது, பார்ப்பது என்ற வகையில் பார்த்து ரசிப்பது என்பது மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவ்வகையில் 3/8/2024 ஆடிப்பெருக்கை முன்னிட்டு முதல் நாளான வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களை கொண்டு ஒரு குட்டி நாடகம் தமிழில் அரங்கேறியது. நாம் ஏன் ஆடி 18 கொண்டாடுகிறோம், அதற்கு காரணம் என்ன என்பதை அழகாகவும் விளக்கமாகவும் நடித்து காட்டினர் எம் கொங்குநாட்டு பள்ளி மாணவ செல்வங்கள். காவிரி என்பதன் விளக்கம்: கா என்றால் சோலை, மதகு நீர். விரி என்றால் பரந்து விரிந்த வறண்ட பகுதிக்கு அகத்தியரின் கமண்டலத்தில் உள்ள சிறிய நீரை காக்கை வடிவில் வந்து தட்டிவிட்டு பரந்து விரிந்த காவிரியாக பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றை கொணர்ந்த விநாயகரின் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை ஆண்ட வல்வில் ஓரி பற்றியும், பாரத போர் ஆடி 1 முதல் 18 நாட்கள் நடந்ததை பற்றியும், ஆடி மாதம் விதைப்பு மாதம் என்பதை பற்றியும் உரையாடல் மூலம் விளக்கி கூறினர் எம் 8ஆம் வகுப்பு மாணவிகள். அது மட்டுமின்றி எம் பள்ளி முதல்வர் அவர்கள் வல்வில் ஓரி விழா நம் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றியும், அன்று நல்லது செய்தால் நன்மை பெருகி வரும், எனவே தீமைகளை விலக்கி நல்ல செயல்களை செய்து நற்பேறு பெற்று விளங்குமாறு மாணவர்களுக்கு கருத்துரை அளித்தார். மாணவர்கள் அனைவரும் ஆடி 18 பற்றி நன்கு அறிந்து கொண்டனர். மேலும் எம் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸுடன். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.